அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்புறையில் குரூப் 4ல கேட்ட ஒரு கேள்விக்கு பதில் பார்க்க போகிறோம். 1/√9 மைனஸ் √8 இந்த மாதிரி மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ன்னு போட்டு √4 வரை கொடுத்து இதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ முதல்ல நான் இந்த √9 மைனஸ் √8 வந்து கேன்சல் பண்ணணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ பார்த்தீங்கன்னா 1/√9 மைனஸ் √8 இப்போ இந்த பகுதியை இது தூரம் கேன்சல் பண்ணோம்னா இதனுடைய ப்ளஸ்ஸை பகுதியும் தொகுதியும் கொண்டு நம்ம வந்து பெருக்கணும் அப்படின்னாக்கி மதிப்பு மாறாது. அதனால இந்த பெருக்கும் போது இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா a மைனஸ் பி என்று a ப்ளஸ் பி இந்த மாடல் இருக்கு. இப்படி இருந்ததுன்னா இது என்ன ஆகும்னா a² மைனஸ் b² இந்த மாடல்ல மாறிக்கிடும். அப்போ இந்த ரெண்டையும் பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கி -√9 கூட்டல் √8 கிடைக்கி. இது ரெண்டும் a மைனஸ் பி a ப்ளஸ் பி இருக்குன்னா அப்போ a² மைனஸ் b² மாடல் கிடைக்கும். அப்போ a²னா √2 கேன்சல் ஆயிரும். அப்போ 9 மைனஸ் 8. அப்போ இதை ரெண்டையும் கழிக்கும் போது என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். இங்க √9 கூட்டல் √8. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு இந்த மாதிரி செஞ்சிருக்கோன்றீங்களா இந்த முதல் இதுக்கு. அப்போ இதை எப்படி எழுதலாம்னா √9 கூட்டல் 8/1. இப்போ அடுத்ததுக்கு இதே மாதிரி எழுதலாம். நீங்க எப்படி எழுதலாம்? இங்க என்ன கிடைச்சிருக்கோ அதே இது அப்படியே மைனஸ் இதே மாதிரி தான் அது. அப்போ மைனஸ் இங்க மைனஸ்ல இருக்கு மைனஸ் √8 கூட்டல் மைனஸ் √7/1 கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது எப்படி கிடைக்கும்? கீழே 1 கிடைக்கும். √7 ப்ளஸ் √6 இப்படி கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கழித்தல் ஹோல் பவர் கீழே 1 இருக்கும் பகுதியில், மேலே √6 கூட்டல் √5 இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டல் 1√5 கூட்டல் √4/1 இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைனஸு உள்ளே போய் பெருக்கணும். பெருக்கும்போது மைனஸ் √8 வந்துடும். இந்த மைனஸை கொண்டு இதை பெருக்கும்போது மைனஸ் √7 வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் √7 இருக்கு, இங்கேயும் ப்ளஸ் √6 இருக்கு. இந்த மைனஸை உள்ள கொண்டு பெருக்கும்போது மைனஸ் √6 மைனஸ் √5 வந்துடும். இந்த ப்ளஸ் அப்படி இருக்கு √5 கூட்டல் √4. இங்க முன்னாடி என்ன இருக்கும்? √9 கூட்டல் √8. கீழே எல்லாம் ஒன்னா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் 8ம் மைனஸ் 8ம் கேன்சல் ஆயிரும், மைனஸ் 7ம் ப்ளஸ் 7ம் கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் √6ம் மைனஸ் √6ம் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். நமக்கு இருக்கக்கூடியது √9 கூட்டல் √4. இந்த √9 நம்ம என்ன எழுதலாம்னா 3² எழுதலாம், கூட்டல் √4 2² எழுதலாம். இதை நம்ம வெளியில எடுக்கும்போது 3 கூட்டல் 2 3யும் 2யும் கூட்டோம்னா 5. இதுக்கு ஆன்சர் வந்து டி ஆப்ஷன் 5. இதுதான் சரியான விடை. நன்றி, வணக்கம்.